Hi friends, welcome to Uma's Creative World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னதுன்னா காளான் சூப் எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து 250 கிராம் காளானை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 3 பல் பூண்டை சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுதான் மசாலாவுக்கு தேவை. அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க காளான் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் சூப் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூமை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த சூப்புக்கு ஒரு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை ஹையாக வச்சுக்கோங்க. நல்ல கொதி வரணும். சூப் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் அந்த சூப்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா சூப்பு கொதிச்சாச்சு. இப்போ சூப்பை திக் பண்ணுறதுக்காக நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்காக விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தான் பெப்பர் போட்டிருந்தோம். இப்போது மிச்சம் இருக்க 1/2 டீஸ்பூனையும் ஆட் பண்ணிடலாம். பெப்பரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு புளிப்புக்காக நான் ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை வந்து புழிஞ்சு ஊற்ற போகிறேன். லெமனை புழிஞ்சு ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிருச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சூப்பை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் இதில் மேலே கார்னிஷ்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மஷ்ரூம் சூப்பை சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சூப்பை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட வீடியோவை கேட்டகரி வைஸில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலோட ஹோம் பேஜில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கேட்டகரிஸ் நிறைய இருக்கும். அதில் போய் உங்களுக்கு விருப்பமான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.